நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனையையும் வாழ்த்துக்களையும் நினைவுகளிலே பதிவிட்டு இந்த வகுப்பை தொடங்குகிறேன். அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே. உடல் நலன் மேலாண்மை அப்படின்ற தலைப்பில், ஹெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற தலைப்பில், அழகின் சிரிப்பு, ஆரோக்கியத்தின் அழைப்பு, மனதோடு பேசுவோம், இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற 4 துணை தலைப்புகளோடு ஒரு வெள்ளி விழா நிகழ்ச்சியை நாம் சென்ற வாரம் சந்தித்தோம். வெள்ளி விழா என்றால் 25 வாரங்கள் நாம் தொடர்ச்சியாக வகுப்புகளை பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கு 26வது வகுப்பு. 2025 பிப்ரவரி மாதத்தினுடைய 2வது நாள் 26வது வகுப்பில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 25 வாரங்களில் 20 வாரங்கள் நம்ம இந்த 4 தலைப்புகள்லையும் அதிகமாக இதய நலன் அப்படின்றத பற்றி பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அடுத்த 5 வாரங்களும் பக்கவாதத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். 4 துணை தலைப்புகளில் நாம் இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற தலைப்பு தான் இன்னைக்கு முதல்ல பார்க்குறோம். இதில் யோகாவுடைய 8 நிலைகள். யோகா பயிற்சிக்கு வெவ்வேறு விதமான பள்ளிகள் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே பேசிட்டு வரோம். அதுல ஒரு பள்ளி தான் பதஞ்சலி முனிவர் அவர்களுடைய நமக்கு அறிமுகப்படுத்திய அஷ்டாங்க யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய 8 லிம்ஸ் ஆஃப் யோகா அப்படின்ற தலைப்பு. யோகாவின் 8 அங்கங்கள். யோகா என்பது உடலானால் அந்த உடலின் 8 அங்கங்களை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அதில் முதல் 2 அங்கங்கள் யாமா அண்ட் நியமா. யாமா என்றால் டோன்ட்ஸ், செய்யக்கூடாதவை. நியமா என்றால் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யக்கூடியவை. 3வது ஆசனாஸ். ஆசனாஸ் என்றால் ஒரு நிலையில் நாம் இருக்கையில் இருப்பது. இப்போ ஆசனம்னா இருக்கை இல்லையா, அது மாதிரி. அப்போ ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ்ஸு அந்த மாதிரி மனதையும் மூச்சையும் ஒருங்கிணைக்கக்கூடிய யோக பயிற்சிகள். 4வது, நாம் பிறக்க போகும்போதே நம்மளோடு பிறந்த அந்த மூச்சு, அந்த மூச்சை எப்படி நம்ம மூச்சு பையன்னு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறோம், அந்த பையை எப்படி நம்ம சேஃப்டியாக பக்குவமாக வச்சுருந்து நம் வாழ்நாள் எல்லாம் நம்ம அதை பாதுகாப்பாக வைத்து நம்முடைய வாழ்க்கையின் உயிரோட்டத்திற்கு பயன்படுத்தி கொள்வது என்பது தான் பிராணாயாமா, கண்ட்ரோல் ஆஃப் த பிரீத்திங். 5வது பிரத்யாகாரா, விடுபடுதல், வித்ராயல். எல்லாத்தையும் விட்டு விடுபட்டுறது. சுற்றி நம்ம எல்லாம் சுற்றி இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. எல்லாமே சூழ்ந்திருந்தாக்க ஒரு வேலையை நம்மளால் செய்ய முடியாது. அது மாதிரி எல்லாத்தையும் விட்டு விடுபட்டு நம்ம விலகி இருக்க போகும்போது, நம்ம மனம் அமைதிப்பட போகும்போது நம்முடைய ஆரோக்கியம் நிலை பெறும் அப்படின்றது தான் பிரத்யேகாரா என்னும் 5வது தலைப்பு. 6வது தாரணா. தாரணா என்றால் கான்சென்ட்ரேட் பண்ணுறது. எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம ஒருநிலைப்படுத்தணும். கான்சென்ட்ரேட் பண்ணால் தான் அந்த விஷயம் ஜெயிக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம வெற்றி காணவே முடியாது. பல விஷயங்களில் பல விதமான யோசனைகள் நம்ம இருப்போமே, ஆனால் நம்ம அந்த வேலைகளை ஒழுங்காக செய்ய முடியாது அப்படின்ற பதிவு தான் 6வது பார்ட்டு. அது தாரணா. 7வது அங்கம் தியானா. தியானா என்றால் மெடிடேஷன். அப்போது மெடிடேஷன் அப்படின்னு சொன்னாக்க எப்படி நாம் ஒருமுகப்படுத்திக் கொள்வது. இப்போ நாம் ஒரு மெடிடேஷன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. நாம் ஒரு வேலை செய்கிறோம், ஒரு சமையல் கட்டில் நம்ம நிற்கிறோம். ஒவ்வொரு முறையும் நான் ஒரு புக்கை திறந்து வச்சு எப்படி இந்த தோசையை சுடுறது, எப்படி இந்த டீயை போடுறது, எப்படி நம்ம இந்த ஒரு குழம்பு வைக்கிறது, சாம்பார் எப்படி வைக்கிறது, ரசம் எப்படி வைக்கிறது, அரிசி எப்போ நம்ம தண்ணி வைக்கணும், எவ்வளோ தண்ணி வைக்கணுன்ற அளவு பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த புக்கை திறந்து பார்க்கணும், இல்லை நெட் ஆன் பண்ணி யூடியூப் பார்த்து பார்க்கணும். தண்ணி வச்சாச்சு, அதுக்கப்புறமா
உலை கொதிக்க போகும்போது அரிசியை போடணும். இப்போ அரிசியை போடுறதுக்கு வந்து முதல்ல வந்து அடுப்பு பற்ற வச்சாச்சா இல்லையா? அப்போ அடுப்பு பற்ற வைக்காமல் உலை வந்து கொதிக்காது. அந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறமா அரிசியை எப்போ போடணும், அதுக்கப்புறம் எப்போ வந்து அது பதமாக இருக்கான்னு பார்க்கணும், அதில் உப்பு போடணும், வடிக்கணும். அதுக்கப்புறமா எவ்வளோ நேரம் வடிச்சிட்டு அதை எடுத்து நிமித்தி வைக்கணும், இல்லை குக்கர்லையா இருந்தால் எவ்வளோ அளவு தண்ணி வைக்கணும், அது எப்படி வைக்கணும், இது ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து இருக்கும். இதை பார்த்து செய்கிறது கிடையாது. நாலு மணி பன்னெண்டு வந்து அதே மாதிரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நம்ம வந்து எப்படி ஒரு சமையல் கட்டில் வந்து இப்ப என்ன நிச்சயம் போட்டா ஒரு சமையல் கேள்விப்பட்டேன். கட்டில் அது மாதிரி சோறாக்குறதுக்கும் இப்ப நிக்கிற மாதிரி இருக்கிறாங்க, சொல்லிங்க இருக்கிறாங்க தான். நீங்க இத்தனை மாதிரி ரூபாய் நான் தர மாதிரி சொன்னோம்னா அது என்ன தெரியல. ரசம் வைக்கிறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும் அதே மாதிரி டீ நீங்க போடுறதுக்கும் வந்து நீங்க குக்கரையும் இருக்கீங்களா இல்லையாங்க? நம்ம வந்து யூடியூப்லேயும் திறந்து வச்சுக்கிட்டு சமையல் பண்ணுறது கிடையாது. ஒரு முறை பார்க்கலாம், 2 முறை பார்க்கலாம், இல்லை 5 மாசம் முறை 10 பார்க்கலாம், நாள் 10 முறை உடம்பு பார்க்கலாம். சரியில்லை, ஊருக்கு தொடர்ந்து வந்து செய்ய சொல்லி செய்ய போக செய்ய நாள் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு பழக்கம் வந்தேன் நான். வந்துடும். அப்புறம் வந்து இப்போ வண்டி சித்தப்பா ஓட்டுறதும் அதே மாதிரி தான். சைக்கிள் அது அப்படி இல்லைன்னா டூ வீலர், சாவுக்கு போயிட்டு காரு. முதல்ல ஆரம்பிக்க அன்னைக்கு போகும்போது அடல் வந்து 8 நாளா இப்போ வந்து டிரைவிங் ஸ்கூல்லையோ இல்லை வந்து ப்ரைவேட்டாவோ இல்லை வந்து நம்ம வந்து ஒரு சாதாரணமாக ஒரு சைக்கிளோ டூ வீலரோ கற்றுக்க போகும்போது நாளைக்கு வந்தேன். அந்த ஆரம்ப நிலையில் வந்து எப்படி வண்டி நம்ம வந்து கற்றுக்குவோம், ஃபோன் இப்படி பண்ணி தான் சொன்னேன், பிரேக் கிளம்பிட்டேன். பிடிச்சிக்கணும், ஒன்றும் இப்படி இல்லைங்க, பெடலை மிதிக்கணும், இப்படி வந்து வேலை ஸ்டார்ட் வேலைக்கு பண்ணணும், வந்தா ஓனர் கிக் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து எப்படி வந்து நம்ம வந்து இதாக வச்சுக்கணும் அப்படின்னு ஒன்று ஒன்றையும் வந்து நம்ம பார்த்து பார்த்து தான் செய்ய என்ன முடியும் இப்போ பண்ணேன், ஆரம்பத்தில். செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஃபோன் பண்ணி போகும்போது அதெல்லாம் ஒன்றும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய வேலை இல்லை. அவர் ஆட்டோமேட்டிக்காக கை செய்யும். ஓனர் சொல்ல நம்ம ஒன்றும் கூப்பிடுறாரு. யோசிக்க வேண்டிய வேலை இல்லை. ஓனர் சொல்ல கூப்பிடுறீங்க, வச்சு ஆள் கிடையாது. இந்த மாதிரி யோசிக்காம ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலை நடக்கும். சொல்லிட்டேன், அப்படியே அதே சேவ் மாதிரி பண்ணு. அப்புறம் 7 மணிக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு வந்து ஸ்கூலில் வந்து நம்ம வந்து நம்மள ஒரு பேச்சு போட்டியில் பேச வைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், எழுதி ஒரு வந்து நைட்டு பூரா உட்காந்து ஒரு மனப்பாடம் பண்ணி 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 காலையில் தூங்கிட்டு எழுந்துச்சு பார்க்கும்போது எல்லாமே ட்ரை ஆகி அப்படி எம்டி ஆகி மறுபடியும் ஒரு தடவை பார்த்துட்டு போயிட்டு அந்த மேடையில் ஏற போகும்போதே வந்து அந்த என்ன ஆகுனா கை கடைசியில கால் வேலை நடுங்கி செய்யலையா இல்ல வந்து உட்கார்ந்து இருந்தேன்னா வந்து அவங்க செல்போன் வந்து ஓடினா ஸ்கில்டாக என்ன இருப்பாங்க. மேல போற, நான் அந்த எதுக்கு நீ விஷயம் என்ன டெலிவரி பண்ண போகிறாங்களோ மேடையில் போய் அது முடியாமல் போயிடும். இல்ல உனக்கு இதே மாதிரி தான் வியாபாரம் கம்மியா எக்ஸாமினேஷனுக்கும் முதல்ல எக்ஸாம் எழுத போகும்போது இருக்கக்கூடிய அந்த ஃபியர் வேறு, இருக்கு. அது இன்டர்வியூவில் அட்டன் பண்ணக்கூடிய ஃபியர் வேறு. பதிலா எல்லாத்தையும் சொல்ல தாண்டி போடா நீ. ஒரு வேலையை வந்து நம்ம செய்ய போகும்போது சமையல் கட்டில் நம்ம நிற்க போகும்போது ஆட்டோமேட்டிக்காக எப்படி வேலை நடக்குது இப்போ, ஒரு டீ போடுறது, ஒரு சாம்பார் வைக்கிறது, சோறா வைக்கிறது, இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குது இல்லையா? அதே மாதிரி வண்டி ஓட்ட போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வண்டி என்ன பண்ணுது, வண்டி கிட்ட வந்து நின்னோன்னா வண்டியை வந்து துடைக்கிறது, ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி மூவ் பண்ணுறது, எங்கே வந்து எப்படி பார்க்கிங் ஒன்றும் யோசிக்க வேண்டிய வேலையே இல்லை. எங்கே மேடு பண்ணலாம் வருதுன்றதுலாம் தெரியும் நமக்கு பழகான பாதையில். அதே மாதிரி எங்கே வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணணும், எங்கே சிக்னல் இருக்கணும், எங்கே டர்ன் பண்ணணும், எங்கே லெஃப்ட் ரைட்டு எதுவும் நம்ம யோசிக்க வேண்டிய வேலை ஆட்டோமேட்டிக் நடக்கும். இது மாதிரி மனசை பழக்கப்படுத்தணும். இந்த மனசை பழக்கப்படுத்துறது தான் வந்து தியானங்கள், மெடிடேஷன் கிளாஸு. ஓகே. அதே மாதிரி வந்து நம்ம ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை மியூட்டில் போட்டுக்கணுன்றதும் கூட இதே மாதிரி இந்த வரிசையில் வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்தான். நான் முதல்ல என்ன விஷயம் சொன்னேன், நான் மெடிடேஷன் யோகாவுடைய 8 நிலைகளில் 8 நிலைகள்னு சொன்னாக்க இது ஒரு ஸ்கூல், பதஞ்சலி முனிவருடைய ஸ்கூல் அஷ்டாங்க யோகா. அதில் வந்து 8 நிலைகளில் வந்து அவர் முழுமைப்படுத்தி வாழ்க்கையினுடைய வந்து தரத்தை வந்து முழுமைப்படுத்தி காட்டுகிறார். அது எப்படின்றதில் தான் பார்த்துட்டு வந்தோம். அதில் தான் வந்து நம்ம வந்து யாமா நியமா ஆசனாஸ் பிரணயாமா அப்புறம் வந்து பிரத்யேகார தாரணா இந்த 6 விஷயங்களை பற்றியும் போன வாரம் பேசியிருந்தோம். 7வது விஷயந்தான் வந்து நம்ம எதை பற்றி பேசி கொண்டிருக்கின்றோம், தியானா. தியானா என்றால் மெடிடேஷன். இந்த மெடிடேஷன் அப்படின்றது வந்து முஸ்லீம்களுக்கு இந்த வார்த்தை தெரியும். முஸ்லீம்களுக்கு என்ன வார்த்தை தெரியுமா, திக்ரு அப்படின்னு தெரியும். ஆனால் எது திக்ருன்றது அவங்களுக்கு தெரியுமா தெரியாது, எனக்கு தெரியாது. எல்லாருக்குமே தெரியுமான்லாம் எனக்கு தெரியாது. திக்ரு தான் தியானம். சரி, அப்போ என்ன, இப்படியே வந்து ஒரு தஸ்பீக மணியை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி ஊட்டி 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 நம்ம வந்து அந்த வார்த்தைகளை வந்து சுப்ஹான் அல்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சுப்ஹான் அல்லா அல்ஹம்துலில்லாஹ் அக்பர் இப்படி இப்படின்னு உருட்டுறதுனால நம்ம தியானாவுக்குள்ளே போயிட்டோமா அப்படின்லாம் கிடையாது. தியானா வந்து விழித்தலையில்
லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் தலையெல்லாம் அசைச்சி இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நிறைய டெக்னிக்ஸ் அதில் வந்து ஹேண்டில் பண்ணுறோம். ஆனால் அந்த யானாவை முழுமையான அர்த்தம் புரிந்து அதை வந்து நம்ம உள்வாங்கி அது செயல்படுத்தி இருந்தால் இந்நேரம் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்கலாம், எவ்வளோ லெவலுக்கு போயிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி அதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னே புரிஞ்சிக்காமல் நம்ம பண்ணுறதுனால அதுக்கு நம்ம காரணம் கிடையாது. அந்த திக்ரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடியவங்க வந்து எப்படி முழுமையாக நம்ம சொல்லித் தருவாங்களோ அப்படி சொல்லித் தராமல் இருந்தனுடைய விளைவு தான் நினைக்கிறேன் நான். ஒன்று டீச் பண்ணுற டீச்சர்ஸ்லேருந்து வரக்கூடிய செய்திகள் சரியாக இல்லாமல் இருக்கும், இல்லை உள்வாங்கக்கூடிய செய்திகள் சரியாக இல்லாமல் இருக்கும். ஆக மொத்தத்தில் அதை வந்து அந்த திக்ரு தான் வந்து தியானா தான் மெடிடேஷன் சொன்னால் ஒன்றுமே கிடையாது. அது சமையல் கலை தான், அது சைக்கிள் ஓட்டுறது தான், இல்லை வந்து நம்ம வந்து இந்த சிஸ்டமில் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களை வந்து மியூட் பண்ணிக்கணுன்றது கூட வந்து தியானா தான். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆன் பண்ணும்போது உங்கள் கை எங்கே போகணுன்னு மியூட்டில் போகணும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாரமும் யாராவது ஒருத்தர் அப்படி மாட்டிக்கிறோம். அதனால் என்னன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்ல வரோமோ வந்து சொல்வதை கேட்பதற்காக இருக்கிற இடத்துல நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், அதை எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுன்றதை வந்து உங்களோட பர்சனல் மேட்டர்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க அப்படின்றதையும் நம்ம நிறைய வாட்டி பேசிட்டோம். அதே மாதிரி யாராவது ஒருத்தருடைய பர்சனல் மேட்டர் நம்ம உள்வாங்கிட்டு தான் இருக்கிறோம் உலகத்தில். அந்த யார் என்ன பேசினாலும் அதை நம்ம உள்வாங்காமல் இருக்கக்கூடிய பயிற்சி தான் வந்து தியானம். நம்ம எவ்வளோ வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நாம் வந்து அந்த சமையல் இப்போ பாருங்க வந்து அந்த இந்த இதெல்லாம் வருதில்ல, டெய்லி வந்து ஒரு என்ன போகுது அது நம்ம டிவியில் வருது சீரியல்ஸ். இந்த சீரியல்ஸ் பார்த்துக்கிட்டே சமையல் எப்படி பண்ணுறோம்? அது ஒரு தியானம். இதை விட யாரும் விளக்கமாக சொல்லவே முடியாது. எத்தனை சேனலில் எத்தனை வந்து சீரியல்ஸ் வந்துட்டோ அந்த சீரியஸாக பார்த்துக்கிட்டே சமையல் நடந்துட்டு இருக்குது. அப்போ என்னங்க நாங்கள் என்னங்க தியானத்தில் தாங்க இருக்கிறோம், நீங்கள் அது எப்படி தப்பு சொல்லலாம்? அது வந்து தியானம் தான், ஆனால் தவறான பாதைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தியானம். அப்போ அந்த ஒரு விஷயத்தை முழுமையாக வந்து நம்ம பார்க்க போகும்போது அது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து அந்த உடம்புக்கு பயிற்சி அளிக்கணும். அது மாதிரி வந்து மனதிற்கு அளிக்கக்கூடிய பயிற்சி இந்த தியானம், மெடிடேஷன். இந்த மெடிடேஷன் சொன்னால் பெரிய பெரிய யோகிஸ் அவங்க மிகப்பெரிய சென்டர்களில் போய் உட்காந்து லட்சக்கணக்கான பேர் நம்ம உட்காந்து அவங்கள்ட்ட வந்து கோடிக்கணக்கான பணங்களை நம்ம கொட்டி கொடுத்துட்டு நம்ம அப்படியே வாழ்க்கையில் திறந்து போய் உட்காந்து செய்கிறது அல்ல தியானம். நல்லா புரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிள் தியானன்றது. நமக்குள்ளேயே நம்மளை வந்து தானாக அந்த வேலைகள் எல்லாம் செய்ய வைக்கணும். மனசை வந்து எல்லா வேலையும் செய்ய வைக்கிறது தான் தியானம். நம்ம எந்த வேலையில் வேணால் இருக்கலாம், எந்த வேலைலாம் பார்த்துட்டே இருக்கலாம். நம்ம மனசு வந்து எதுலேயுமே வந்து உள்ளே போய் லாக் ஆகிடாமல் வந்து அந்த வேலையை மட்டுமே செய்யக்கூடியது தான் தியானம். நம்ம ஒரு வேலை செய்கிறோம், நம்ம கடை வச்சுக்கிறோம், ப்ரொஃபஷன் பண்ணுறோம், ஒரு விவசாயம் பண்ணுறோம், எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம மனசை வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும், உற்சாகத்தோடு நடக்கணும். அது வந்து எந்த ஒரு விஷயமும் அதை பாதிக்கக்கூடாதுன்றது தான் தியானம். இதுதான் வந்து 7வது அம்சம் என்பது தான் வந்து நம்ம இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற பகுதியில் நான் பேசக்கூடிய பகுதி. இன்னும் ஒரு பகுதி தான் இருக்குது அந்த யோகாவில், அதை முடிச்சிருவோம் நம்ம அடுத்த வாரத்தில். அப்போ ஒரு வந்து யோகாவில் நிறைய டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது. அது நம்மளையே வந்து மறுபடியும் எப்போ போய் எப்படி தேவைப்படுதோ அப்படி பார்ப்போம். நம்ம அடுத்த வாரம் வந்து அதனுடைய 8வது நிலையை நம்ம பார்க்க இருக்கின்றோம். எதுவுமே எட்டாத நிலை இல்லை நமக்கு. எல்லாமே ஈஸி, எல்லாமே ரொம்ப சிம்பிள். எப்படி காற்று இலவசமாக தரப்படுகிறதோ, எப்படி வந்து தண்ணீர் இலவசமாக தரப்படுகிறதோ, எப்படி உணவு இலவசமாக தரப்பட்டதோ, அதை போன்று எல்லா விதமான கலைகளும் நமக்கு இலவசமாகத்தான் தரப்பட்டிருக்கின்றது. நாம் அடைந்து கொள்ளும் முயற்சியில் ஏற்படக்கூடிய தோல்விகளும் தொய்வுகளும் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறது, டீவியேட் பண்ணி விலகி நம்ம விலக்கி கொண்டு போய் வெவ்வேறு பாதைகளில் நம்மளை கொண்டு போய் செலுத்த போகும்போது அதற்கான பயிற்சி களங்களும் ஆசிரியர்களும் தேவைப்படுகிறார்கள். அவற்றையெல்லாம் நம்ம முழுமையாக பயன்படுத்திக் கொள்கின்ற பொழுது அவர்கள் சரியான ஆசிரியர்களாக அமைவார்களே ஆனால் அதில் ஒழுங்காக நாம் வந்து அந்த நேர்கோட்டில் நடக்க முடியும். அப்படி ஒரு தவறான பாதையை காட்டக்கூடிய இடங்களில் நம்ம போய் மாறிக்கிட்டோம்னு சொன்னாக்க தவறான பாதைகள் தான் நம்ம வாழ்க்கை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதனால நீங்கள் உள்வாங்கி எதை எப்போது யார் மூலமாக செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் உள்வாங்கி உங்களுக்குள் முன்னிலைப்படுத்தி நீங்கள் செயல்படுத்துங்கள். அதுதான் தியானா என்பதை இந்த செய்தியின் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நாங்க போயிட்டு அந்த பசங்களோட போய் சண்டை போட போறோம். அழகின் சிரிப்பில் நம்ம வந்து தலைமுடியில் ஆரம்பித்து கண்ணில் ஆரம்பித்து முகத்தில் ஆரம்பித்து காதுகள் பேச்சு அந்த மாதிரி வந்து சுவாசம் பார்வை புலன்கள் கேட்கும் திறன் அப்புறம் இந்த மாதிரி சதைகள் முகத்தில் உள்ள எல்லாத்தையும் ஒளி எப்படி பெறுவது அப்படின்றதெல்லாம் வந்து கண்ணொளி எப்படி பெறுவது, நாம வந்து ஒளி வீசும் கண்களை ஒளி படைத்த கண்ணினாய் வாவான்னு சொல்றாரு பாரதியார். அந்த மாதிரி ஒளி வீசும் கண்களுடைய கண்ணமாக்களாக கண்ணப்பர்களாக எப்படி மாறுவது வந்து அதே மாதிரி பேசும் திறன். நம்ம வந்து எதை பேசணுமோ அதை பேச போகும்போது நாம் விரும்பப்படுவோம், எதை பேசக்கூடோ அதை பேசுகின்ற பொழுது நாம் வெறுக்கப்படுவோம்ன்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து தோற்றத்தில் மட்டும் பொலிவுடையவர்களாக அடகுடையவர்களாக இருந்துவிட்டால் எந்த விதமான பயனும் இல்லை. நாம் செயல்பாடுகளும் மனதிலும் நாம் வந்து வெளிப்படுத்துகின்ற நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் பார்த்துட்டு அழகின் சிரிப்பு தான் ஆரோக்கியத்தின் அழைப்புன்றது வந்து நம்ம 25 வாரமும் பேசியிருக்கிறோம்.
அதுலேருந்து இன்னொரு தொடர்ச்சியாக வந்து முகத்தை மட்டும் பொலிவாக வச்சுக்கிட்ட பண்ணது உடம்பையும் நம்ம சரியாக வச்சுக்கணும்னு சொல்ல போகும்போது இன்னொரு அழகின் சிரிப்புக்கான ஒரு இடம் வந்து தொப்புலேருந்து தொப்புள், இதுதான் தொப்புள் அப்படின்னு சொன்னால் தொப்புலேருந்து 4 விரல் ப்ளஸ் ஒரு கட்டை விரலை குறுக்க வைக்கணும். இந்த உயரத்தில் தொப்புலேருந்து 4 இன்ச்சு மேலே அந்த பாயிண்டில் ப்ரெஸ் பண்ண போகும்போது தொப்புளுக்கு மேலே இருக்கக்கூடிய புள்ளி எழுத்துக்கு பண்ணுற பொழுது தொப்பை குறைந்து விடும். அப்போ இந்த தொப்பையை வந்து நம்ம உள்ளே வந்து அழுத்து போகும். இது ஒரு புள்ளி, நிறைய புள்ளிகள் இருக்குது. இந்த ஒரு புள்ளி வந்து ஒரு ஜங்ஷன். இப்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் ஜங்ஷன் எதுன்னா சென்ட்ரல் ஒரு ஜங்ஷன், எக்மோர் ஒரு ஜங்ஷன். சவுத் சைடு சதர்ன் ரயில்வே வந்து உள்ளே வந்து போகிறதுக்கு பயன்படக்கூடிய இடம் வந்து எக்மோர் ஸ்டேஷன். சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து நம்ம வந்து எல்லா மாநிலங்களுக்கும் தொடர்புபடுத்தக்கூடிய வண்டிகள் போகக்கூடிய இடம் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன். அங்கேருந்து நம்ம கர்நாடகாவோ, ஆந்திராவோ, கேரளாவோ, வந்து ஊபியோ, டெல்லியோ எங்கே வேணாலும் போகிறதுக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன் செலக்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி தொப்புலேருந்து 4 இன்ச்சு மேலே வரப்போகும்போது அந்த அந்த இடம் எங்கெல்லாம் வந்து பரவி வேலை செய்ய வைக்கிறது அப்படின்னு சொன்னாக்க அந்த இடம் வந்து அந்த புள்ளியில் அழுத்தம் செய்ய போகும்போது எங்கெல்லாம் போகுது? இரைப்பை, ஸ்டொமக்கு, சிறுகுடல். அப்போ அந்த ஹெர்னியா கம்ப்ளைண்ட் வருது, எனக்கு ஹெர்னியா, இப்படி மேலே ஏற ஹெர்னியா, சைடில் வர ஹெர்னியா, கீழே இறங்கின ஹெர்னியா, தொடையில் இறங்கின ஹெர்னியான்னு சொல்லி இந்த ஹெர்னியா கம்ப்ளைண்ட் பற்றி பேசுகிறோமே, அந்த ஹெர்னியா வரக்கூடிய சிறுகுடல். அதுக்கப்புறம் எனக்கு மோஷன் சரியாக வரல, கான்ஸ்டிபேட்டடாக இருக்குது, இல்லைனா வந்து எனக்கு பைல்ஸ் வருது, எனக்கு ரத்தம் மூலமாக இருக்குது, அந்த பௌத்திரமாக இருக்குது, ஃபிஷஸ் இருக்குது, அது இருக்குது, எனக்கு வந்து ஆசன வாயை சுற்றி எனக்கு ஹோல்ஸ் இருக்குது, அங்கே வந்து சீல் பிடிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பெருங்குடல் சக்தி நாளம். பெருங்குடல் 3வது பகுதி. 4வது யூரின் பை, சிறுநீர் பை. 5வது பித்தப்பை, பித்தப்பையில் கல் இருக்குது, கட்டி இருக்குது, யூரின் பையில் எனக்கு வந்து அது மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய யூரின் பை, பித்தப்பை. இதுக்கப்புறமா வந்து ஸ்ப்ளீன் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்ணீரல் அப்படின்னு ஒரு உறுப்பு. அதோடு சேர்ந்து கர்ப்பசக்தி நாளம், கர்ப்பப்பையோடு தொடர்பு படுத்தக்கூடிய இடம் அங்கே இந்த இடத்துல இருக்குது. இது அத்தனையும் அந்த ஒரு புள்ளியில் நீ அழுத்த போகும்போது நமக்கு வந்து யூட்ரஸில் லேடிஸ்க்கு வந்து பீரியட்ஸில் ஏதாவது பிரச்சனை, வெள்ளப்படுறது அதுவாக இருந்தாலும் சரி, ஆண்களுக்கு இந்த ஆண் தன்மையில் ஏதாவது வந்து தூக்கத்தில் வந்து வெளிப்படுறது, அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி யூரின் போகும்போதோ மோஷன் போகும்போதோ வந்து செமன் லீக்கேஜ் ஆகிடுது அப்படின்ற மாதிரி கஷ்டங்கள் இருக்க போகும்போது இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து உணவை செரிப்பதற்கு, செரிச்சதுக்கு அப்புறமா அந்த கழிவுகளை வெளியே தள்ளுவதற்கு, அந்த மாதிரி நீர்த்த கழிவுகளை வந்து யூரின் பை வழியாக வெளியே தள்ளுறதுக்கு, திடக்கழிவுகளை மலக்குடல் வழியாக வெளியே தள்ளுறதுக்கு, உணவுகளை சாராம்சத்தை உள்வாங்கி அதை செரிக்கக்கூடிய சிறுகுடலை ஒழுங்காக செயல்படுத்துவதற்கு, உடம்பு வந்து ஹீட்டாகாமல் பாதுகாக்கக்கூடிய பித்த நீரை சுரப்பதற்கு, இப்படி எல்லா நிலைகள். அதே மாதிரி நல்ல ஜீவ நீர்களை எல்லாம் தேக்கி அது ரத்தத்தோடு கலந்து உடல் முழுக்க ஆற்றல் மிக்க வந்து அந்த ரத்த நாளங்களோடு சேர்த்து உடல் முழுக்க சுற்றி வர செய்து எல்லா உறுப்புகளுக்கும் சக்தி ஓட்டத்தை, ரத்த ஓட்டத்தை பாய வைக்கக்கூடிய ரத்த குழாய்களோடு இணைக்கக்கூடிய மண்ணீரல் என்ற புள்ளியையும் அந்த இடத்துல வந்து பாயிண்ட் இருக்கு. இவ்வளவையும் அழுத்த போகும்போது இந்த ஒரு பாயிண்ட் அழுத்த போகும்போது இவ்வளவு இடங்களுக்கும் போகுதுன்னு சொல்ல போகும்போது இதை விட வேற என்ன வேணும்? இதை விட எப்படிங்க சொல்ல முடியும்? நீங்க சென்ட்ரல் ஸ்டேஷன் போனால் எல்லா ஸ்டேட்டுக்கும் நீங்க போகலாம்னு எப்படி சொல்ல முடியுமோ அந்த மாதிரி வந்து எந்த ஊர்ல வேணாலும் நீங்க இருங்க. இப்போ நியர்பைல வந்து நீங்க வந்து எங்கே வேணாலும் இருங்க. நீங்க விழுப்புரத்தில் இருக்கிறீங்க, திண்டிவனத்தில் இருக்கிறீங்க, வந்தவாசியில் இருக்கிறீங்க, அதே மாதிரி சென்னையில் இருக்கிறீங்க, அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த மாதிரி எந்த ஊரில் நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு நார்த்துக்கு போகணுன்னா சென்னை வந்தாகணும், சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்தாகணும். அதே மாதிரி வந்து இங்கேருந்து நார்த்தோ, ஈஸ்டோ, வெஸ்ட்டோ, சவுத்தோ எங்கே போனாலும் அங்கே போய் ஆகணும். அந்த மாதிரி இந்த ஒரு புள்ளியில் அழுத்த போகும்போது இப்போ நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம், முகம் அப்படின்னா ஒரு மானிட்டர்னு பேசணும். மானிட்டர் பார்த்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த ஷோல்டர்லேருந்து ஆரம்பிச்சு இந்த அடிவயிற்று பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய போய் தான் வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ வந்து இதுதான் ட்ரங்க். அந்த காலத்தில் ட்ரங்க் பெட்டின்னு பேசுறதுக்கு பேர். இந்த காலத்தில் வந்து சிபியூ தான் எல்லாருக்கும் தெரியும். ட்ரங்க் பெட்டி என்னன்னு தெரியுது எல்லாருக்கும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இடத்த நம்ம அழுத்த போகும்போது இவ்வளவு இடங்களுக்கும் அந்த பரவி அந்த சக்தியை கொடுக்க போகும்போது அந்த தேவையில்லாம அந்த கழிவுகள் அந்த உள்ள வந்து குடல்ல தேங்கி இருக்குமானால் அது வந்து 3 விதங்கள் தாங்க கழிவுகள் எல்லாமே. திடக்கழிவு, திரவ கழிவு, வாயு கழிவு. இந்த எல்லா கழிவுகளும் இந்த தேங்கி வெளியேற்றணும். அது தேங்கி இருக்குது. அதனால தான் இந்த பிரச்சனை வந்து எனக்கு தப்ப வந்துருக்குதுன்னு சொன்னால் இந்த புள்ளியை நீங்க வந்து ஒழுங்காக வந்து நீங்க வந்து ஸ்டிமுலேட் பண்ணுங்க. அதாவது இந்த அழுத்தம் கொடுத்து அதை வந்து நம்ம வந்து வேலை செய்ய வைக்க நீங்க பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் மிக மிக அற்புதமாக உடல் வேலை செய்யும். உடல் வேலை செய்யும். அப்போ அந்த வயிற்று பகுதி வந்து தசை பகுதி உள்ள வந்து லேசான மேடோட, ரொம்பவும் உள்ள அழுதி போயிட்டாலும் நல்லா இருக்காது. லேசான மேட்டு பகுதியோட இருக்கணும். அதான் கவர்ச்சி, அழகு. அந்த மாதிரி ஒரு கவர்ச்சியான வயிற்றை பெறுவதற்கு, அழகான வயிற்றை பெறுவதற்கு அந்த அழகின் சிரிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படின்றது 2வது பகுதி. அப்ப முதல்ல வந்து நம்ம இயற்கையோடு இணைவோம்ல தியானாவை பற்றி பேசணும்.
தியானானா ரொம்ப பெரிய அப்படியே வந்து நம்ம வந்து அப்படியே உள்ள தனி ரூமில் உட்காந்துக்கிட்டு அதுக்கு வந்து ஏசி ரூமோ இல்லை வந்து அப்படியே வந்து நேச்சுரல் சீனரிஸ் எல்லாம் சுற்றி வச்சுக்கிட்டு அங்கே போய் காட்டில் போய் உட்காந்துக்கிட்டு நான் அப்படியே வந்து முனிவர் மாதிரி வந்து அப்படியே வச்சுக்கிட்டு கமலத்தில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறதல்ல தியானம். நாம் செய்கின்ற செயல் வந்து என்னென்ன செய்யணுமோ ரொட்டீனாக எல்லா கடமைகளையும் நம்ம செய்கின்ற பொழுது அதோட வந்து ரொம்ப தேவையில்லாத சிந்தனைகள் எதுவுமே இல்லாமல் எம்டினஸ் அங்கே கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையை வந்து நடந்துகிட்டே இருக்கணும். அந்த எம்டினஸ் கொடுக்க போகும்போது நம்ம உடம்பு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் போது ஓய்வு எடுக்க போகும்போது அந்த உடம்பு என்ன ஆகும்? வலிமை பெறும். அப்போ அந்த வலிமை பெறுதுன்னு சொன்னாக்க அங்கே வந்து ரிப்பேர் நடக்குது. அது தன்னைத்தானே சரி பண்ணிக்குது, ரெஜினவேட் பண்ணிக்குது, ரிலாக்ஸ் பண்ணிக்குது, ரிப்பேர் பண்ணிக்குது, ரெஜினவேட் பண்ணிக்குது. RRR இந்த மாதிரி வந்து அதை சரி பண்ணிக்கிறதுக்கான வழிகளை ஏற்படுத்தணும். ஆனால் இதை வந்து இந்த பாயிண்ட் வந்து சாப்பிட்டு அழுத்தக்கூடாது. சாப்பிட்றதுக்கு முன்பாக அழுத்தணும். சாப்பிட்டு அழுத்திங்கன்னு சொன்னால் எல்லாம் மேல் பக்கமாக எவாப்ரேட் ஆகி தலைவலி வந்துடும், கண்ணெல்லாம் பொங்கிரும். அப்புறம் எனக்கு இதெல்லாம் வந்து ஜுரம் வர மாதிரி இருக்குது, எனக்கு கண்ணெல்லாம் வலிக்குது, எல்லாம் வலிக்குது, இந்த மாதிரி இந்த பாயிண்ட் அடிக்கக்கூடாது. எதை செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்து செய்யணும். அந்த மாதிரி வந்து பிஃபோர் ஃபுட்டு அது வேணால் லிக்விட் டயட்டாக வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணியோ இல்லை நீர்த்த ஆகாரங்களோ நீங்கள் சாப்பிட்டோன்னா அந்த பாயிண்ட்டை வேணால் ப்ரெஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண போகும்போது இந்த குடலின் இயக்கங்கள், இறைப்பையின் இயக்கங்கள், சிறுநீர் பை, பித்தப்பை போன்ற பைகளின் இயக்கங்களை எல்லாம் நம்ம வந்து ஒழுங்குபடுத்தி நம்ம ஆரோக்கியமான செரிமான மண்டலத்தை ஆரோக்கியப்படுத்துவதன் மூலமாக நம்ம உடலையும் ஆரோக்கியப்படுத்தும். ஏன்னா செரிமானம் இந்த ஃபுட்டு தான் வந்து பிளட்டாக மாறுது, எனர்ஜியாக மாறுது. நம்ம அப்படியே டயர்டாக இருப்போம், சாப்பிட்டோன்னா எப்படி தெம்பு வருது? இந்த மாதிரி வந்து தெம்பை வர வைப்பதற்கு இந்த ஒரு புள்ளி மிக அற்புதமாக பயன்படும். இன்னொரு சீக்கிரட்டும் சொல்கிறேன். டீனேஜுக்கு முன்னாடி இல்லை வந்து டீனேஜ் டைம்லேயே 19 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இந்த புள்ளியை அழுத்த போகும்போது இது ஒரு கேரக்டர் பில்டிங்காகவும் பயன்படுகிறதுன்றது மிக மிக ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த விஷயத்தில் ரொம்ப நீங்கள் வந்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் வந்து இயற்கையாக வந்து இந்த என்கிட்ட வந்துருச்சு. நான் இது பிளான் பண்ணவே இல்லை. நான் சொல்கிறேன், கேரக்டர் பில்டிங். இந்த குழந்தைகள் வந்து நல்ல குழந்தைகளாக வளரணும்னு சொன்னால் அந்த குழந்தைகள் ஆரம்ப நிலையிலிருந்து நன்றாக வளர்க்கப்பட வேண்டும் நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லோரும் வந்து இந்த ஒரு புள்ளியை அழுத்துவதன் மூலமாக வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து நல்ல சிந்தனைகள் வளரும், ஆரோக்கியமான சிந்தனைகள், ஆரோக்கியமான செயல்பாடுகளை கொடுக்கும். ஆரோக்கியமான செயல்பாடுகள் ஆரோக்கியமான சமூக அந்தஸ்துள்ளவர்களாக அவர்களை உயர்த்தும். அவர் எந்த நிலைகளில் உயர்ந்த நிலைகளை அடையணுமோ அந்த நிலைகளெல்லாம் அடைவதற்கு பாதை வகுக்கக்கூடிய புள்ளியாகவும் இந்த புள்ளி பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றதும் இன்னொரு செய்தி. இயற்கையோட இணைவு முடிஞ்சிச்சு, அழகின் சேர்க்கை முடிஞ்சிச்சு. ஆரோக்கியத்தோடு இணைவு, ஆரோக்கியத்தின் அழைப்பு. ஆரோக்கியத்தின் அழைப்புல வந்து நம்ம பக்கவாதத்திற்கான புள்ளிகளை தான் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து பக்கவாதம் வந்துச்சு. போன வாரம் 3 புள்ளிகள் அறிமுகப்படுத்தியிருக்கணும் பக்கவாதத்துக்கு. இந்த புள்ளிகள் வந்து மோட்டார் பாயிண்ட்ஸ், மூளையின் மோட்டார் நரம்புகளை இயக்கக்கூடிய வலிமை வாய்ந்த 3 புள்ளிகள்னு சொல்லிட்டு நான் வந்து போன வாரம் பேசியிருந்தேன். அந்த 3 புள்ளிகளை ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு. அந்த 3 புள்ளிகளை கொடுக்க போகும்போது மூளையின் செயல்திறன் வந்து ஒழுங்குபடுத்தப்படுகிறது, வலிமைப்படுத்தப்படுகிறது, மீண்டும் அந்த ஆரோக்கியத்தை திரும்ப பெறுவதற்கான வழிகளை ஏற்படுத்தி தருகிறது. இதை தொடர்ந்து கான்சியஸ் போயிடுச்சு. உங்களுக்கே தெரியும், நிறைய தடவை பேசிட்டோம். கான்சியஸ் போயிட்டா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த பாயிண்ட்ல கோமால் இருக்காரு, இங்க அழுத்துன கண்ணு திறக்கும், திரும்ப மறுநாள் ஈவினிங்ல மறுநாள் எப்படி அழுத்துங்க, அப்படியே கொஞ்சம் பார்ப்பாரு, கண் அசையும், முகம் அசையும், இப்படி ஒண்ணா அசையும். கேமரா கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு. கரெக்டா? சரி, வாதத்துக்கான முக்கியமான காரணம் வந்து கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். வாதம் மலத்தில் ஒடுங்கும் அப்படின்றது நம்மளுடைய சித்த மருத்துவ பழமொழி. வாதம் மலத்தில் ஒடுங்கும், மலத்தை வந்து மலச்சிக்கலை நீக்குவதற்கான புள்ளிகள் இதெல்லாம் அழுத்தி அழுத்தி பார்த்துட்டோம். இதெல்லாம் ஒன்றும் வரல, வரும். அப்போ நிறைய லாக் இருக்குதுன்னு அர்த்தம். அது மட்டுமா இருந்தா இங்க வந்துடும், இங்க தொடும் போதே கீழே போயிடும். ஏன்னா இது அப்படியே கீழே இறக்கி கொண்டு போயிடும். இங்க அழுத்தி வரலன்னு சொன்னால் இந்த மடைகள் அப்படியே அழுத்தி பார்க்கலாம். இந்த பாயிண்ட் இருக்குது, இதுலயும் வரல அப்படின்னா வெவ்வேறு காரணங்கள் இருக்கும். நீங்க இதையும் பண்ணுங்க, கூடவே இன்னும் வேற காரணங்களையும் ரிமூவ் பண்றதுக்கான என்னென்ன செய்யணுன்றத நாலேஜ் வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கான்சியஸ் வந்துடும். கான்சியஸ்ன்றது நிறைய நடைகள் இருக்குது. நம்ம வந்து இன்னும் வந்து
மனதின் செயல்பாடு சைக்கலாஜிக்கல் பேட்டர்ன் தான் பேச வேண்டியது. இப்போ கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், சூப்பர் கான்ஷியஸ் அண்ட் அன்கான்ஷியஸ் ஸ்டேட் அப்படின்றது 4 விதமான மனதின் நிலைகளை பற்றி நம்ம வந்து பேச வேண்டியிருக்குது. இதெல்லாம் அப்புறமா நம்ம பின்னாடி பார்ப்போம். அதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப டீப்பாக போய் கன்ஃபியூஸ் பண்ணி வேணாம். அப்போ எப்படி வந்து தியானம்னா அந்த பெரிய பெரிய வந்து அந்த மடங்களை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தி கோடானு கோடிகளை குமிச்சு வச்சுட்டு பண்ணுறாங்களே, அது பெரிய தியானம். அதே மாதிரி வந்து நாம் வந்து இப்போ அதே மாதிரி வந்து நம்ம தியானம் என்னன்னு தெரியாமல் நவபாட்டில் உட்காந்துட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இல்லை ஒரு மேட் போட்டு உட்காந்துக்கிட்டு நான் அந்த தியானம் பண்ணுறேன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு நம்ம எதை யோசனை பண்ணிட்டு இருந்தால் அதுக்கு தியானம் கிடையாது. நம்ம வந்து என்னென்ன செய்யணுமோ அந்த வேலைகள்லாம் நம்ம வந்து செய்யணும். அதே மாதிரி அந்த வேலைகளுக்கு மட்டுமே அந்த பிளான் பண்ணிட்டு செய்யுது. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து இப்படி ஆரம்பத்தில் சொன்ன புக்கை திறந்து பார்த்துட்டே வந்து இல்லை நெட்டை திறந்து பார்த்துட்டே வந்து சமையல் பண்ண முடியாதுன்னு சொன்ன மாதிரி தான் வந்து தியானங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுடைய வேலைகளை வந்து ஒழுங்குபடுத்தி செய்ய வைக்கிறது தான் தியானம். அப்போ எது வந்து நம்ம செய்யக்கூடாது ஆரம்பிச்சு தியானம் வரைக்கும் வந்துருக்கிறோம். அப்போ அங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே வந்துருக்கிறோம் பார்த்தீங்களா, இது செய்யக்கூடாது இது செய்யணும் வந்து நியாமான ஆரம்பிச்சு இப்போ தியானம் வரைக்கும் வந்துட்டோம். ஒரு சிறந்த கோட்பாடுகளோட ஒருத்தர் செயல்படுறான், அவனுக்கு வந்து எதுவுமே சிதல் இருக்காது. உண்மையை மட்டுமே பேசுறான்னா அவனுக்கு எந்த சிதலையுமே இருக்காது. ஏன்னா வந்து பேசுனா அதான் ஃபில்டர் பண்ணி வைக்கணும். இதை எப்போ பேசணும் அதை எப்போ பேசணும்னு சொல்லிட்டு. கேட்கலையா உங்களுக்கு? கேட்கல சார், ஏதோ இது போயிட்டே இருக்கு. என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இல்லைன்னு போட்டிருக்காங்களே, கேட்குதா இல்லையா? இப்ப கேக்குமே? ஓகே, இப்ப கேட்கும் உங்களுக்கு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் எது தியானம் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க போகும்போது உங்களை மியூட்டில் வச்சுக்கணுன்றது தான் வந்து தியானான்னு சொன்னேன். தியானத்தை விட்டு சில பேர் வெளியே போயிடுறாங்க. 3 பேர் வெளியே போயிட்டாங்க. இப்போ நான் 3 பேரையும் மறுபடியும் வந்து கட்டி போட்டிருக்கேன். கோழி குஞ்சுகளை வந்து கூடையில் அடைச்சி வைக்கும்போது ஒன்று ஒன்றா ஓடி போயிடும். ஒன்று வலைக்குள்ள இருக்கிற நண்டுகள் ஒன்று ஒன்றா வெளியே போயிடும். அந்த மாதிரி வந்து அப்பப்போ வந்து தியானா ஸ்டேஜ்லேருந்து வெளியே போயிடுறாங்க. மறுபடியும் அவங்களை ஒன்று சேர்த்து நம்ம வந்து தியானாவுக்குள்ள கொண்டாந்து செட் பண்ணிடுறோம். இப்போ அந்த மாதிரி வந்து ஆரோக்கியத்தின் அழைப்பில் வந்து இந்த 2 புள்ளிகள் கவனமாக செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்யணும். எந்த விஷயத்தையும் நம்பிக்கையோடு செய்யணும். செய்ய போகும்போது இந்த கான்ஷியஸ் ஸ்டேட்டு இது கொண்டு வந்துடும்னு சொன்னேன் நான். இந்த கான்ஷியஸ் ஸ்டேட் இந்த இடத்துல கொடுக்க போகும்போது என்ன நடக்குதுன்றதை பற்றி நான் மறுபடியும் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன்னு தான் நினைக்கிறேன் நான். இருந்தாலும் உங்களுக்கு வந்து எனக்கு என்ன தைரியம்னு சொன்னால் எத்தனை தடவை சொன்னாலும் நீங்கள் மறந்துடுவீங்க. அதனால் நான் நிச்சயமாக இந்த வாட்டி சொன்னால் இது புதுசாக தான் இருக்க போகுதுன்றது நான் நம்பிக்கையோடு தான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இல்லை ஒரு வேலையை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இன்னொரு முறை வந்து தெரிஞ்ச பிடிச்ச பாட்டை இன்னொரு முறை கேட்குற மாதிரி கேட்டுட்டு போங்க. இந்த இடத்துல அடுத்த போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், குழந்தை பிறப்பதற்கு முன்பாக 10 மாதங்கள் அம்மாவனுடைய வயிற்று பகுதியில் அது வந்து வளரும்போது அதுக்கு சுவாசம் கிடையாது. அதே மாதிரி உணவு கிடையாது. உணவு என்பது அம்மாவனுடைய தொப்புள் கொடியோடு தொடர்பு படுத்தி அம்மா சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து சாரம் வந்து அந்த சாறுகளை எடுத்து அந்த உடல் அந்த குழந்தைக்கு சப்ளை செய்து கொண்டிருக்கிறது. சுவாசம் என்பது தனியாக வந்து சுவாசம் கிடையாது. ஏன்னு சொன்னால் அதில் நுரையீரல் வந்து வேலை செய்யாது. நுரையீரலும் பெருங்குடலும் அதாவது லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் உள்ளே வந்து குழந்தை வளரும்போது அங்கே வேலை செய்யாது. வேலை செய்யாத 2 உறுப்புகள் 2 தான். அப்போ எப்படி குழந்தை வந்து உயிர் சுவாசிக்குதுங்க அப்படின்னு சொன்னால், இங்கே உச்சிக்குழி, இது ஃபாண்டனல்லஸ் ஏரியான்னு பேர் இந்த இடத்துக்கு பேர். இந்த உச்சிக்குழியின் மூலமாக இந்த ஓப்பனாக இருக்கும். குழந்தை பிறந்தோன்னு இந்த படக்கு படக்குன்னு அப்படி அடிச்சுட்டே இருக்கும் இந்த இடத்துல. இந்த இடத்தின் மூலமாக தான் வந்து சுவாசிக்குது. இந்த சுவாசம் வந்து எப்போ தடைப்படுதுன்னு சொன்னால் குழந்தை பிறக்க போகும்போது தடைப்படுது. இப்போ இங்கே கொடுக்க போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நேராக இங்கே 3 நிலைகள் இருக்குது. ஒன்று வந்து இந்த ரூட்டு, இன்னொன்று இந்த அதாவது இந்த பகுதியிலேருந்து நேராக மூளையினுடைய இந்த பகுதி, இங்கேருந்து நேராக மூளையினுடைய இந்த பகுதி, ஆப்போசிட் ஹெமிஸ்பியருக்கு இந்த எனர்ஜி சப்ளை ஆகுது. அந்த 3 ஃபோக்கஸும் இந்த இடத்துலேருந்து கொடுக்க போகும்போது
இப்போ பாசிட்டிவ் கரண்ட்டு நெகட்டிவ் கரண்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து எர்த்தை மூணையும் கனெக்ட் பண்ண போகும்போது எப்படி வந்து இப்படி போகுதோ அப்போ இந்த 3 பகுதிக்கும் இங்கேருந்து ஆக்சிஜன் சப்ளை நடக்குது. ஏன்னா இந்த 3 துவாரங்கள் தான் நம்ம சுவாசிக்கக்கூடிய இடம். இப்போ உலகத்தில் மனிதன் பிறந்ததுக்கு அப்புறமா சுவாசம் நடைபெறக்கூடிய இடம் வந்து நுரையீரல், அதனுடைய வழி தடம் வந்து வாசப்படி இந்த மூக்கு தான். இந்த பகுதியோடு கனெக்ட் ஆகக்கூடிய இந்த இடம் வந்து பெருங்குடல் சக்தி நாளத்தினுடைய கனெக்ஷன் ஆகக்கூடிய ஒரு இடம் இது. அதோட வந்து நமக்கு ஸ்பைனல் கார்டோட கனெக்ட் ஆகுது இந்த இடம். ஸ்பைனல் கார்டோட கனெக்ட் ஆகிடுன்னு சொன்னாக்க 7 எனர்ஜி சென்டர்ஸ் 7 சக்ராஸ் அங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பேசியிருக்கிறோம் நம்ம ஏற்கனவே. இந்த ஸ்பைனல் கார்டு கனெக்ட் பண்ண போகும்போது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், ஸ்பைனல் கார்டு அண்ட் பிரெயின் கம்பைன்லி கால்ட் ஆஸ் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது. இங்கே அப்படி ஆக்டிவேட் ஆன உடனேயே அவனுக்கு வந்து மூளையிலிருந்து அங்கே செயல்படாத மூளை பகுதிக்கு வந்து ஆக்சிஜன் செல்கிறது. இந்த மாதிரி வந்து ஆக்சிஜன் போகும்போது அவன் வந்து கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு திரும்புகிறான். அன்கான்ஷியஸ் ஸ்டேட்லேருந்து கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு அவன் வந்து மீள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு இந்த புள்ளி பயன்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சப்ஜெக்ட் இது. இந்த மாதிரி இந்த புள்ளியை நாம் பயன்படுத்த போகும்போது அவன் கான்ஷியஸ் மட்டும் இல்லை, அந்த மூளைக்கு ரத்த ஓட்டமும் சீராகுது. மூளையில் தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் ரிமூவ் ஆகுது. ரிமூவ் ஆக போகும்போது மூளைக்கு ப்ளஸ் கண்களுக்கும் வந்து அங்கே வந்து எனர்ஜி சப்ளை ஆகுது. அப்போ மறுபடியும் அவன் விழிப்பு நிலைக்கு அவன் திருப்பப்படுகிறான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புள்ளி தான் இது. எந்த இடத்துல யார் எந்த நிலையில் மயக்கமாக இருந்தாலும் சரி, அது பசி மயக்கமாக இருந்தாலும் சரி, போதை மயக்கமாக இருந்தாலும் சரி, தூக்க கலக்கத்தை மயக்கமாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டிரைவர்ஸ் கூட வண்டி ஓட்ட போகும்போது சொல்லித்தரலாம். இந்த மாதிரி வந்து இது மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து தூக்க கலக்கமாக இருந்தாக்க இங்கே ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லித்தரலாம். அதே மாதிரி காலையில் வந்து இந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி ஒரு மயக்கம் ஒரு மாதிரி டயர்டாக உட்காந்தாங்க சொன்னால் கொடுக்கலாம். அது ஸ்கூலில் ப்ரேயரில் மயக்கம் போட்டு விழுந்தா கூட இந்த பாயிண்ட்டை ப்ரெஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பசியோடு இருந்தாலும் கொடுக்கலாம். இல்லை வந்து வேறு ஏதாவது காரணங்களால் வந்து ஒரு அதிர்ச்சியில் வந்து ஷாக் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துட்டாலும் இங்கே இடத்துல கொடுக்கலாம். ஃபிட்ஸ் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாலும் இங்கே கொடுக்கலாம். ஆக எந்த ஒரு மயக்க நிலைக்கும் மீள்வதற்கான ஒரு முக்கியமான புள்ளி இது. அதில் இந்த காரணம்லாம் வேணாம், ரீசன்ஸ் எதுவும் தேவையில்லை. எந்த ரீசனாக இருந்தாலும் இந்த பாயிண்டில் எடுத்து போகும்போது வந்து அவங்களுக்கு வந்து இயல்பான நிலைக்கு வந்து திருப்பப்படுகிறார்கள். சரி, அடுத்தது வந்து மனதோடு பேசுவோம். இந்த மனதோடு பேசுவோம்ல கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேரை வந்து நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு மீண்டவர்கள். அதில் 2 பேர் 3 பேர் வந்து 3 தடவை பக்கவாதம் ஆகி கூட மீண்டும் வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். பக்கவாதம்லாம் யாருக்கெல்லாம் ஆயிருக்குது, அவங்களாம் எப்படி நம்ம வந்து மீட்டு கொண்டு வந்தோம், கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து உள்ள செய்தியெல்லாம் நான் பேசிட்டு வரேன். இப்போ நீ ரீசெண்டாக வந்ததை பற்றி நான் எதுவுமே பேசலை. நான் சொல்கிற எல்லாமே வந்து ஒரு 25 இயர்ஸ் வரலாறு தான். 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள் தான் பேசிகிட்டு இருக்கிறேன் நான். அப்போது அதெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்க போகும்போது நாம் வந்து இப்போ அந்த மனதோடு பேசுவோம்ல, இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறாரு அப்படின்றனா, இன்றைக்கி யாரை பற்றி பேசணும், யாரெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களோ உங்களை பற்றி தான் நீங்கள் பேசணும். இப்போ உங்களை பற்றி பேசும்போது நமக்கு பக்கவாதம் வருமா வராதா, அதான் இன்றைக்கி வந்து மனதோடு பேசுவோம் இல்லை. ஏன்னா நீங்கள் தான் இன்றைக்கி நபர். போன வாரம் வந்து யாரை பற்றி பேசணும், அதுக்கு முன்ன வாரம் போன வாரம் வந்து யாரை பற்றி பேசணும், நம்ம இபியில் ஒர்க் பண்ண ஒரு ஃபோர்மேனை பற்றி பேசணும், நம்ம சரவணனுடைய ஃபாதர்னு சொல்லி பேசணும் இல்லையா. அதே மாதிரி வந்து அதுக்கு முன் வாரம் வந்து ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம பேசிட்டே வந்தோம். நிறைய பேர் பேசியாச்சு. சலீம் பாயை பற்றி பேசணும், சந்திரசேகரனை பற்றி பேசணும். இப்படி இந்த வரிசையில் இன்னைக்கு இடம்பெறக்கூடிய முக்கிய விருந்தினர் நீங்கள் தான். இன்றைக்கி வந்து 16 பேர் பார்க்குறீங்க. இந்த 16 பேர் தான் இந்த விருந்தினர்கள், இன்க்ளூடிங் மை செல்ஃபு. அப்போ பக்கவாதம் நமக்கெல்லாம் வருமா வராதா, இதுதான் நம்முடைய கேள்வி இன்றைக்கி. இதுதான் வந்து மனதோடு பேசுவோம். இன்னும் மற்றவங்களை பற்றியே பேசியிருந்தா நமக்கு பற்றி எப்போ பேசுறது, நமக்கு வருமா வராதா. சரி, நம்ம உடம்புல என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, நமக்கு வந்து அதெல்லாம் வந்து டெம்பரரியாக இருக்குதா, பெர்மனெண்ட்டாக இருக்குதா, போகுமா போகாதா, அப்பப்போ மருந்து மாத்திரை போட்டுக்கிறோமா, இது மாதிரிலாம் நம்ம நிறைய வந்து நமக்குள்ள கேள்வி கேட்டோம்னா பதில் நம்மகிட்ட இருக்குது. நம்மளை பற்றி நம்மளை தான் தெரியும். சரி, இதில் என்னென்ன சிம்டம்ஸ் வரும்ன்றதை பற்றி பேசுகிறேன். காரணங்கள் ரெண்டாவது பார்ப்போம். சிம்டம்ஸ் என்னன்னு சொன்னால், மசில்ஸ் வீக்னஸ். முதல்ல வந்து பக்கவாதம் சொல்ல போகும்போது கை கால்கள் தானே செயல்படாமல் போயிடுது. தசைகளில் ஏதாவது வந்து வீக்காக ஃபீல் பண்ணுறோமா, இந்த கை தசைகள் ஏதாவது வீக் ஆகிடுதா, இந்த கை ஏதாவது வீக்காக தெரியுதா, 2 கைகள் 2 கால்கள் தான் லிம்ஸ், 4 லிம்ஸு. இந்த 4 கை கால்களில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல இல்லை ஒரு பகுதியினுடைய ஒரு சின்ன பகுதி, இந்த இடது கையினுடைய இந்த இடத்துல மட்டும், இந்த இடத்துல மட்டும், இல்லை இந்த இடத்துல மட்டும், அப்படி ஏதாவது குறிப்பாக நீங்கள் வந்து மசில் வீக்னஸை உணர்றீங்களா, இந்த கொஸ்டினாகவே எழுதிக்கலாம். இந்த நீங்கள் உணர்கிறீர்களா,
ஆமாம் அப்படின்னு சொன்னால் உங்கள் பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, சென்ஸு வந்து லாஸ் ஆஃப் சென்ஸு. எனக்கு உணர்ச்சியே இல்லை, எனக்கு ஒன்றும் செய்யலை, எனக்கு வீக்காலாம் நான் ஆகணும், நல்லா தான் இருக்குது. ஆனால் திடீர்னு வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து சென்ஸே இல்லை, உணர்ச்சியே இல்லாமல் இருக்குது. இல்லை கால் பெருவிரல்ல எனக்கு உணர்ச்சி இல்லாமல் இருக்குது. இல்லை வந்து எனக்கு வந்து தொடையில் வந்து ஒரு பக்கம் அப்படியே மறுத்த மாதிரி தெரியுது, எனக்கு எந்த உணர்ச்சியுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து ரெண்டாவது பகுதி. கிராம்ஸு மூணாவது வந்து அந்த இழுத்து பிடிச்சிக்குது, திடீர்னு பிடிச்சிக்குதுன்றது வந்து எப்பயாவது நடக்கலாம். ஆனால் அடிக்கடி அந்த மாதிரி கிராம்ஸ் பிடிச்சிக்கிச்சு, எனக்கு எங்கேயாவது பிடிச்சிக்கிச்சு, தொடை இழுத்து பிடிச்சிக்கிச்சு, வயிறு இழுத்து பிடிச்சிக்கிச்சு, அப்பப்போ நடக்குது, இது எங்கள் ரிப்ஸில் பிடிச்சிக்குது, அப்பப்போ நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். எப்போதாவது நடந்தது நடக்கும், எப்பயாவது ஒன்றா அது எல்லாருக்கும் நடக்கிற விஷயங்கள், சாதாரணமாக விட்டுடலாம் அதை. அப்பப்போ நடக்குது, ரிப்பீட்டடாக வருது, ரெக்கரண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கவனிக்கணும், இது அதுக்கான அடையாளங்கள் இருக்குது. அதே மாதிரி ஸ்டிஃப்னஸ்ஸு, இறுக்கமாகிடுது, என் தசையெல்லாம் இறுக்கமாகிடுது, எனக்கு டைட்டாகிடுது, எனக்கு வந்து தொடையெல்லாம் டைட்டாகிடுது, வயிறுலாம் டைட்டாகிடுது, கையெல்லாம் டைட்டாகிடுது, காலெல்லாம் டைட்டாகிடுதுன்னு சொன்னால் அதுவும் அதுக்கான அடையாளங்கள்ல ஒன்று. அப்போ டைட்டை வந்து லூஸ் பண்ணணும், வீக்னஸை வந்து டைட் பண்ணணும். ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் தான். ஆனால் ரெண்டுமே வந்து தசைகளோடு தொடர்புடையது. பக்கவாதம் தசைகளோடு தொடர்புடையது. அதனால் டைட்டாகிட்டாலும் கஷ்டம்தான், வீக்காக இருந்தாலும் கஷ்டம்தான். அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு வந்து பவல் மூமெண்ட், அதான் அடிக்கடி பேசுகிறோமே, வாதம் மலத்தில் ஒடுங்கும், வாதம் மலத்தில் ஒடுங்கும், வாதம் மலத்தில் ஒடுங்கும்னு. மலச்சிக்கல் நீங்கள் இல்லாதவர்களா அப்படின்னு பார்க்கணும். யாருக்கு வந்து மலச்சிக்கல் இல்லையோ அவங்களுக்கு தைரியமாக இருக்கலாம். மலச்சிக்கல் எது மலச்சிக்கல் அப்படின்னா, காலை எழுந்தோடனே வந்து மலம் கழிக்கணும், 15 நிமிஷத்துக்குள்ளே போய் ஆகணும், ஃபுல்லாக ஃப்ரீயாக போன ஃபீல் இருக்கணும், அது வந்து கான்ஸ்டிபேட் ஆகக்கூடாது. என்றைக்கா ஒரு நாளைக்கு ஆகிறத பற்றி ஒன்றும் இல்லை, வாரத்தை 7 நாளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாளாவது ஃப்ரீ மோஷன் ஆகிட்டா நல்லது. நான் வந்து சும்மா உங்களுக்கு காம்ப்ரமைஸ்க்காக 5 நாள் சொல்லி வைக்கிறேன், 7 நாள் தான் போய் ஆகணும். ஆனால் ஒரு நம்ம இப்போதைக்கு வந்து 5 நாள், அப்புறம் மீண்டும் அந்த 2 நாளையும் கரெக்ட் பண்ணலாம். வாரத்தில் 5 நாள்லாம் சரியாக போகிறதில்ல, 2 நாள் தான் எப்போயாவது தான் போகணும்னு சொன்னாக்கா, நீங்கள் வந்து அந்த 2 நாள் கவனிக்க, அது வந்து நீங்கள் வந்து ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும். அந்த எது 2 நாள் நல்லா போச்சோ, அதுக்கு முன்னே எப்படி உங்களுடைய உணவு பழக்கங்கள் இருந்துச்சோ, அதை மீதி 5 நாளுக்குள்ளுக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணி அதை லிங்க் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் அந்த இடத்துல வரக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து அப்படி மூச்சு வாங்குது, எனக்கு எப்போ பார்த்தாலும் நடந்தா மூச்சு வாங்குது, உட்காந்தா மூச்சு வாங்குது, பேசினா மூச்சு வாங்குது, செஞ்ச வேலை செஞ்சால் மூச்சு வாங்குது, நான் போய் ஒரு அடுப்பில் ஒரு திருப்பிட்டு வந்தேன், அதுக்குள்ளே மூச்சு வாங்குது, நான் உட்காந்துட்டேன், நான் அங்கேயே ஒரு சேர் போட்டு உட்காந்து நம்ப தோணுது அப்படின்ட்டு சுவாச பிரச்சனைகள் இருக்குமானால், தொடர்ச்சியான மூச்சு வாங்கக்கூடிய இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தினுடைய பலவீனம் இருக்குமானால், அதுவும் நாளைக்கு வந்து பக்கவாதம் வருவதற்கான அடையாளத்தை ஏற்படுத்துகிறது. அதுக்கு அடுத்ததாக வந்து எனக்கு வந்து திடீர்னு மறந்து போகுது, என்னன்னு தெரியல, திடீர்னு அப்படியே எம்டி ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைவாற்றலில் வந்து ஏதாவது குறைபாடுகள் இருக்குமானால், இல்லை வந்து உங்களோட அறிவாற்றலில் ஏதாவது குறைபாடு இருக்குமானால், நீங்கள் எப்போவுமே எப்படி இயல்பாக உங்களுடைய அறிவு இருக்குமோ, எல்லாருக்கும் எல்லாம் நிறைய அறிவு இருக்குது, அந்த நமக்கு என்ன அறிவு இருக்குன்னு நமக்கு தெரியும், ஆனால் அது மாதிரி நம்மளால் இருக்க முடியல இப்போது, அது என்னை வந்து வேறு மாதிரி திங்க் பண்ண வைக்கிது, வேறு மாதிரி செயல்பட வைக்கிது அப்படின்னு சொன்னால் அதுவும் கூட. அதுக்கப்புறம் வந்து எமோஷன்ஸ், என்னால் வந்து என்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியல, இதில் டென்ஷன் ஆகிடுறேன், கத்துறேன், கண்ணு முடிச்சு அப்படி வந்து நான் நடக்கிறேன் அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு உணர்வுபூர்வமான நிலையில் அவர்கள் வந்து இருப்பார்களே ஆனால், அதாவது கொதிக்கலன் மாதிரி, எப்படி வந்து உலை கொதிக்குது, அணு உலைகள் கொதிக்குது, அரிசி உலை கொதிக்குது, அந்த மாதிரி என் மூளை கொதிக்குது, அப்படி எமோஷனாக இருக்குது, எல்லாமே என்னால் எப்படியோ தாங்க முடியல, தாங்க முடியல, தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு உணர்வுகள் நமக்குள்ளே தாக்குமானால், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பக்கவாதத்தினுடைய ஆரம்ப நிலைகள். இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ 100 விஷயங்கள் இருக்குது, 100 இடம் தாண்டி போகணும், ஒன்றில் ஆரம்பிச்சிருக்கிறோம், 100 வந்தால் தானே நமக்கு வந்து அந்த இடத்துக்குள்ளே வந்து முடிவடையுது. அப்போ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், நம்ம 0வுக்கு ரிட்டர்ன் பண்ணிடலாம். நம்ம இதெல்லாம் பார்க்குறோம், இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம், இதெல்லாம் இருந்தால் பின்னாடி பக்கவாதம் வருன்ற உணர்வுகளை வந்துட்டோம்னு சொன்னாலே நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷனில் ஜெயிச்சிட்டோம். ஏன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஜெயிச்சிட்டோம். இந்த இடத்துலேருந்து நம்ம கடந்து வந்துட்டோம், நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கான வாய்ப்பு நம்ம கிடச்சி போச்சு, நமக்கு வெற்றி. சரி, அந்த காரணங்களை கண்டுபிடிச்சி அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணுன்றது 2வது கட்டம். அது ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் நாளடைவில் இந்த பக்கவாதம் நமக்கு வரக்கூடிய நிலையில் இருந்துச்சு, நம்ம இல்லாமல் ஆக்கி கொண்டோம் இடத்துக்குள்ள நீங்கள் வெற்றி அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு வெற்றி அடையணும்னு சொன்னால் நம்மகிட்ட வந்து திட்டமிடணும். அந்த திட்டம் நம்மகிட்ட இருக்குதா இல்லையா,
இது வரைக்கும் வந்து நம்ம வந்து மற்றவங்கள பார்த்தோம், பக்கவாத நோயாளிகளை எல்லாம் பார்த்தோம், பார்வையாளராக உட்காந்து பார்த்தோம். இப்போ நாமளே வந்து எதிரில் உட்காந்து ஒரு பார்வையாளராக நம்மளை நோக்கி பார்க்குறோம். நமக்குள்ளே என்ன நடக்குது, நம்ம கண்டிப்பாக அதுக்குள்ளே வருவோமான்னு சொன்னால், இந்த சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமாக நாம் பக்கவாதத்தை அடைந்தே தீருவோம் என்றதான் உண்மை. அப்போ இதெல்லாம் தாண்டி இதுக்கான காரணங்கள் என்னன்னு சொன்னால், நம்ம வந்து நம்முடைய உணர்வுகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நம்பர் 1 நம்முடைய உணர்வுகள், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸு. 2வது நம்முடைய உணவு பழக்கவழக்கங்கள், ரொட்டீன், அப்புறம் டே டு டே ஆக்டிவிட்டீஸு. இப்போ 3வது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் அதை யோசிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், நம்ம வந்து ஸ்டைல், லைஃப் ஸ்டைல், இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்றத நிறைய இன்றைக்கி வந்து படிக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கிறது, நம்முடைய இருக்கிற ஸ்டைலை மாற்றணும். அப்போது இந்த லைஃப் ஸ்டைல்ன்றதை நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால் 3ஆக பிரித்து சொல்லுவேன். நான் எல்லாத்தையும் சொல்ல போகும்போது ஃபுட் ஸ்டைல், ஒர்க் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு 3ஆக பிரிச்சிடுவேன் அதை. ஏன்னா நீங்கள் வந்து முதல்ல உணவு பழக்கவழக்கங்கள் எப்படி சாப்பிட்றீங்க, எப்போ சாப்பிட்றீங்கன்றது தான் முதல் கட்டம். என்ன சாப்பிட்றது 3வது பேர் அப்படின்றத நான் சொல்லுவேன் நான். அடுத்தது வந்து ஒர்க் ஸ்டைல், எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறீங்க, எப்படி ஒர்க் பண்ணுறீங்க, எந்த ஸ்டேஜில் எந்த மாதிரி ஸ்டேட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்க, அப்படி சிட்டிங் போஸ்ட்லேயே இருக்கிறீங்களா, நீங்கள் நடக்கிறதே கிடையாதா? இதெல்லாம் தான் ஒர்க் ஸ்டைல். நீங்கள் முதல்ல வந்து நைட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா, பகலில் ஒர்க் பண்ணுறதே இல்லையா? இதுதான் 2வது. 3வது தான் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்கிறது. வந்து நம்ம வந்து நம்ம தனி மனிதனாக வாழ முடியாது, காட்டில் ஒன்று வாழலை, ஒரு குடும்பத்துக்குள்ளே வாழ்கிறோம். அங்கே எல்லாரும் தான் இருப்பாங்க, எல்லாரோடையும் சேர்ந்து தான் வாழணும், நமக்காகவும் வாழணும், பிறருக்காகவும் வாழணும். பூமி எப்படி தனித்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறது அப்படின்ற மாதிரி நம்மளும் சுற்றி தான் ஆகணும், அவங்களும் சுற்றி தான் வரணும். எல்லாரோடும் சேர்ந்து தான் வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கை தான் நமக்கு மனிதனுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட அற்புதமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம பழகிக்கணும். பழகி கொண்டால் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ண பழகிட்டோம்னு சொன்னால் நம்ம உடம்பு நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வரும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். தனி மனிதனாக வாழ முடியாது, என்றைக்கு ஒரு நாளைக்கு இன்னொருத்தோட உதவி நமக்கு தேவைப்படலாம். அதனால் எல்லோரோடையும் நம்ம வந்து எல்லார்ட்டையும் குறைகள் இருக்குது, குறைகள் எல்லாம் நம்ம மறந்து நம்ம வந்து நிறைவு காணக்கூடிய பக்குவத்தை நாம் அடைவோமே ஆனால் பக்கவாதம் வராமல் நம்மை தடுத்துக் கொள்ள முடியும் என்பதை கூறி நிறைவு செய்கின்றேன். இந்த பகுதியை எனக்கு அறிமுகம் செய்தவர்கள் எல்லாம் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள். அவர்களுக்கான பிரார்த்தனைகளோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்களே.